எங்களுடைய நாங்கள் 9 பேரும் கையெழுத்திட்டு ஒட்டப்பட்ட கவரிலே மருத்துவ ஐயாவிடத்தை கொடுத்துருக்கோம். எங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் குழுவின் 9 பேரும் சீல்டு கவர் பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீல் ஒட்டி ஐயாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த நாளானிக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. எந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்களுடைய பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர், கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை மறுதினம் 3ஆம் தேதி உங்களிடத்தில் ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க, ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதும் மாற்றி அமைப்பதற்கும் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. எப்படின்னா, ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது ஒரு ஆலோசனை குழு தான். இது ஒரு இறுதியான முடிவெடுக்கக்கூடிய குழு அல்ல, ஒரு ஆலோசனை குழு. இந்த ஆலோசனை குழு சில பரிந்துரைகளை நம்ம ஆசிரியர் நெடுங்கீரன் ஐயா அவருடைய தலைமையில் கூடி இன்றைக்கு 2ஆம் கூட்டத்தில் கொடுத்துருக்கிறோம். இது குறித்து முடிவுகளை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்.